ஹாய் ஹலோ கைஸ். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, அப்புறம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மூவி, இந்த மாதிரி மூவியாக பார்த்து ஒரு இந்த சஸ்பென்ஸு அடுத்து என்ன நடக்கும் விறுவிறுப்பாக போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி படம் வந்து பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாகவே. சரி அந்த மாதிரி படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கிறப்ப தான் வந்து இந்த அன்வேஷி பின் கண்டதும் அப்படின்னு ஒரு டொவினோ தாமஸ் நடிச்சது இந்த படம் வந்து போன மாதம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில். சரி அதே தேட்டரில் ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரெய்லர் போட்டு பார்க்குறப்ப கட்டே வேற லெவலில் இருக்குது. ஒரு அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில்லர், ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி ஒரு ஜானரில் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே. சரி ட்ரெய்லர் பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதனால் போய் நான் இந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை வாங்கி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து படம் பார்த்தேன். அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அன்வேஷி பின் கண்டதும் டைரக்டட் பை டார்வின் கொரியாகோஸ். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர், அப்புறம் ஒரு அந்த சீட்டேஜில் உட்காந்து அடுத்து என்ன நடக்கும்னு விறுவிறுப்பாக போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி படம் பார்த்தோன்னே ஒரு ஃபுல் ஃபீல் ஆகும் தெரியுமா நம்ம மைண்டு. அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்து முடிச்சோன்னே வந்து சூப்பராக ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ஒரு வேற லெவலில் இருந்துச்சுல படம் அப்படின்ற மாதிரி 4 பேர்கிட்ட பேச தோணும் இந்த படம் பார்த்துட்டு. ஸோ அப்படி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேர் தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க, சிலர் வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அப்படி ஒரு தரமான ஒரு படம் தான் இது. ஸோ டொவினோ தாமஸோட இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த படத்தோட கதையே வந்து ஒரு 2 கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து டொவினோ தாமஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காட்டுறப்பே வந்து அவரை வந்து ஒரு சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸாக தான் காட்டுறாங்க. ரொம்ப சோகமாக ஒரு சஸ்பெண்ட் ஆனால் என்ன இருக்கும், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல, அதனால வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் சஸ்பெண்ட் ஆனாரு அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரியை காட்டுறாங்க. அந்த ஸ்டோரியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்துடும். அந்த ஸ்டோரியே வேற லெவல்ல இருக்கும். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே எல்லாமே வந்து ரிவீல் ஆயிரும். என்னடா படமே ஃபுல்லா ரிவீல் ஆயிட்டு இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல என்னத்தை வச்சு சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே தோணும். அதான் அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு நமக்கு சொல்லிட்டு இருக்கப்பதான். ஸோ இப்போ கட் பண்ணா டொவினோ தாமஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிரு, இதனால தான் சஸ்பெண்ட் ஆனாரு அப்படின்ட்டு காட்டுறாங்க. இந்த ஸ்டோரியை வந்து நான் எதையுமே ரிவீல் பண்ண விரும்பல. அந்த ஸ்டோரியை வந்து நீங்க படத்துல பாக்குறப்ப அதுவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்காண்டி சஸ்பெண்ட் ஆனாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு புது ஸ்டோரி. இப்போ சஸ்பெண்ட் ஆன இவரை வந்து அவருடைய மேலதிகாரி கூப்பிட்டு இப்போ வந்து சொல்றாரு, இவர் இந்த மாதிரி வந்து உங்களை நான் வந்து ரீஜாயின் பண்றதுக்கு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன், மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களை வந்து ரீஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல என்னால அப்படின்ட்டு இவரு டொவினோ தாமஸ் இவரோட சேர்ந்து ஒரு 4 பேருமே அந்த டைம்ல வந்து சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு இப்போ வந்து நான் உங்களை ரீஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் அந்த கேஸை வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும், அதை வச்சு உங்களுடைய பழைய நேமை வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாரு. இந்த கேஸ் வந்து 6 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. 6 வருஷமா அந்த கேஸ்ல கொலையாளி யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு கேஸா அதை வந்து பில்டப் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே. அது வந்து உளவோ கிரைம் பிரான்ச்சு எந்தெந்தோ பிரான்ச் எல்லாம் சொல்றாங்க. அவ்வளோ பேர் வந்து போய் அந்த ஊர்ல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல இது வரைக்குமே அந்த கேஸை. ஹீரோ வந்து ஒரு போன கேஸை வந்து நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிரு அந்த ஃபர்ஸ்ட் கேஸை. அந்த ஒரு நம்பிக்கையில வந்து இவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இந்த இது உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கேஸை போய் முடிச்சு கொண்டு வாங்க, ஒரு உங்களுக்கு முடிஞ்சா, அப்படி முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து முடிச்சு அந்த கேஸை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் டொவினோ தாமஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 4 போலீஸை சேர்ந்து அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. ஸோ இவங்க போய் அந்த கேஸை ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எடுத்து யாரு இது பண்ணது எப்படி, இது நடந்தது எப்படின்ட்டு அவர் ஒரு முடிவில் அவர் வந்து போனப்பே ஃபர்ஸ்ட் 2 நாள் அது வேணா இவ்வளோ பேர் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போவாங்க. ஆனால் போய் நமக்கு ஏதாவது ஒரு குழு கிடைச்சா கூட அதை வச்சு நான் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சு இந்த கேஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுட்டு நம்ம ஒரு போலியான ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் முடியல அப்படின்ட்டு ஒரு முடிவில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்றும் வந்து அப்படியே தேடி கடைசியில் போய் முடிகிறப்ப வந்து
ஒரு இதாண்டா படம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோண வச்ச ஒரு கதை தான் இது. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நம்ம இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு படம் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் பார்த்து முடிகிறப்ப. இப்படி ஒரு படத்தை எப்படி தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு, இப்போ தமிழ்ல ஒரு கமர்ஷியல் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியில என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து இடையில ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படின்ட்டு துணிப்பாங்க, ஒரு சாங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, அப்புறம் ஒரு காமெடி ட்ராக் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த படத்துல அதெல்லாம் இல்லாம இந்த கதை வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். இது மட்டும்தான் இருக்கும் படத்துல. வேற எந்த இதுலயுமே நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரியான சீன்ஸோ ஷார்ட்ஸோ ஒரு கேரக்டர் எதுவுமே இருக்காது. எல்லாமே இந்த கதையோட ஒன்றி போறதுனால வந்து நமக்கு இந்த ஒரு 2.5 மணி நேரமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த மைண்ட் ஃபுல்லா அந்த கதைக்குள்ளே இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டொவினோ தாமஸோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டிங்கா இருக்கு. அது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது வந்து அவர் ஒரு ஆக்டராகவே பார்க்க முடியல, அந்த ஒரு போலீஸ் கேரக்டரா தான் நமக்கு வந்து தெரியறாரு இந்த படத்துல. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஆக்டிங் வந்து நமக்கு அப்படியே அவர் வந்து அந்த மைனூட்டா சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற எல்லா கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு பெர்ஃபெக்டிங்கான ஒரு கேஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த விஷுவல்ஸும் அந்த ஃப்ரேம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது எல்லா ஃப்ரேமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸோட ஒரு ஷார்ட் வச்சு அப்புறம் அந்த மாதிரி இருக்கும். எல்லா ஷாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த அதுலயே கதை சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி ட்விஸ்ட் தான் படமே வேற லெவல்ல இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கும் அந்த படம் பார்த்த ஒரு ஃபீல். அதுதான் வந்து சூப்பரா இருக்கும் கடைசியில் இருக்க ட்விஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். நல்ல வேளை நான் மிஸ் பண்ணாம பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அதான் நீங்க சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜானர்ல கதை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதே கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இதுதான் இந்த என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது இப்படிதான் இருக்கும் இந்த படம் ஃபுல்லா. இன்னொன்று வந்து கடைசி வரைக்கும் இந்த அந்த சஸ்பென்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போய் கடைசியில ரிவீல் பண்றது வந்து நல்லா இருந்துச்சு. அது நமக்குமே வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்தி அடுக்கடுக்காக வச்சு கடைசியில் கொண்டு போய் ரிவீல் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டில் கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த படத்தை போட்டு பாருங்கள். ஸோ என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவியை பற்றி என்னோட ஒப்பீனியன், அப்புறம் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.